ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஹாப்பி விமென்ஸ் டே. இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. ஓரளவுக்கு நல்ல மழை அப்படி தான் இருந்தது இன்னைக்கு. லானுக்கு என்னதான் நம்ம தண்ணி எடுத்து விட்டாலுமே அந்த ஒரே ஒரு மழை அது வந்தால் போதும், பச்சை பசேல்னு எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸ்ப்ரிங் சூப்பராக எங்களுக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது இந்த லானை பார்க்கும்போதே. இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒரு சாம்பாரும் சிக்கன் வறுவலும் தான் செஞ்சுருந்தேன். அந்த வாரத்தில் வாங்கிட்டு வந்திருந்த காயெல்லாம் எது மீதி இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு ஒரு சாம்பார் வச்சாச்சு. நேற்று ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் நிறைய மெசேஜஸ் இப்போ வரைக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் சைடில் நீங்களுமே நிறையா இன்புட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாவில். அது எல்லாமே ப்ராக்டிக்கலாக எனக்கு கண்டிப்பாக செட் ஆச்சுன்னா அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்குமே அந்த கெரியர் கேப் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அது எல்லாமே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, எல்லாமே படித்து பார்த்தேன். செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்தது ஆக்சுவலி. அது மட்டும் இல்லை, அதெல்லாம் படிக்கும்போது நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக உங்கள் பார்ட்னர்ஸ் பின்னாடி இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக அவங்களையும் நம்ம தேங்க் பண்ணணும். இதில் உங்களோட ஸ்டோரிஸ் படிக்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அதனால் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய சின்சியர் தேங்க்ஸை நான் சொல்லிக்கிறேன். செஸ் காயின்ஸ் பாதி எங்கே போச்சுனே தெரில. இருக்கிறத வச்சுக்கிட்டு அவனுங்க என்ன விளையாடுறானுங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் க்யூட்டாக இருந்தது. 2 பேரும் உட்காந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ, 2 பேரும் இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து விளையாடுறத பார்க்குறப்ப வா க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் நேரம் கூட தாக்கு பிடிக்கிறது இல்லை, அடுத்து உடனே அடிச்சுக்கிறானுங்க. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?